கோடநாடு கொள்ளை விவகாரத்தில் முதல்வர் குறித்து வெளியான வீடியோவை தொடர்ந்து டெல்லியில் கைது செய்யப்பட்ட சயான் மற்றும் மனோஜ் ஆகியோர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், சயான் மற்றும் மனோஜ் நீதிமன்றத்தில் எப்போது ஆஜர்படுத்தப்பட்டார்கள்? இது குறித்த பின்னணி தகவல்கள். திவ்யா, கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் முதல்வருக்கு தொடர் இருப்பதாக கூறிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சயான் மற்றும் மனோஜ் ஆகிய இருவரிடம் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சுமார் 10 மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டனர். நேற்று இரவு இவங்க டெல்லியிலிருந்து இங்க சென்னைக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து கொண்டு வந்தனர். இங்கிருந்து 10 மணி நேரமாக விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் இந்த கொடநாடு மர்ம மரணங்கள் குறித்து செகல்லா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் கடந்த வெள்ளிக்கிழமை டெல்லியில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் எஸ்டேட் கொள்ளையில் தொடர்புடைய 5 பேரின் மரணங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் மேத்யூ, சயான் மற்றும் வாளையார், மனோஜ் ஆகியோரிடம் எடுத்த பேட்டியை கொண்டு ஆவணப்படத்தை ஒன்றை வெளியிட்டாங்க. அந்த ஆவணப்படம் தொடர்பாக சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. இந்த ஆவணப்படத்தின் மூலமாகவே இவங்க இருவரும் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2007 ஏப்ரல் மாதம் நடைபெற்ற கொள்ளையில் அதன் தொடர்ச்சியாக 5 பேர் இருந்த விவகாரத்திலும் தமிழக முதல்வர் மீதும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்தது ஏற்கனவே தொலைக்காட்சியில் தெரிவித்திருந்தோம். இது தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறையின் மத்திய குற்றப்பிரிவில் அதிமுக தொழில்நுட்ப பிரிவில் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டது. இது தொடர்பான வீடியோ மேத்யூ சாமியோ வெளியிட்டிருந்தார். இதை கண்டித்து தொடர்ந்து இந்த விசாரணை போயிட்டு இருந்தது. தற்போது 10 மணி நேர விசாரணைக்கு பிறகு கைதான சயான் மற்றும் மனோஜ் இருவரையும் சென்னை பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தனர். இதில் உள்ளே செய்தியாளர்கள் செல்ல அனுமதிக்கவில்லை. இதற்கு அவர்களோட பாதுகாப்பிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 காவல்துறை வாகனங்கள் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிந்துள்ளனர். அந்த காட்சிகளை தான் இப்போது நம்ம பார்த்திருப்போம். செய்தியாளர்களுக்கு வளாகத்திற்கு வெளியே நிப்பாட்டியுள்ளனர். உள்ளே செல்வதற்கும் அனுமதி இல்லை. நீதிபதி சரிதா முன்னிலையில் இந்த வழக்கானது இப்ப தற்போது பெருநகர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணையில் நடைபெற்று வருகிறது. திவ்யா.